வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்று பல தற்காப்பு கலைகள் விளையாட்டாக மாறி வருகிறது. குறிப்பாக ஜூடோ 1964ஆம் வருடம் டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் விளையாட்டாக மாற்றப்பட்டு ஒலிம்பிக்கில் இணைக்கப்பட்டது. அதே போல் வூசு, டேக்வாண்டோ, மல்யுத்தம் என்று ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டு வரும் வகையில் அந்த வகையில் கராத்தே கலையும் வருகிற டோக்கியோ ஒலிம்பிக்கில் கராத்தே ஒரு விளையாட்டாக இணைய உள்ளது. இந்த கராத்தே தற்காப்பு கலையானது ஒக்கினாவா தீவில் பிறந்த ஒக்கினாவா தற்காப்பு கலையாகும். இந்த கலையை 1918ஆம் வருடம் ஃபனகோஷி என்ற ஒரு ஆசிரியர், தற்காப்பு ஆசிரியர், டோக்கியோவிற்கு இந்த கலையை அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது இது ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலையாகத்தான் பயிற்சி அளிக்கப்பட்டது ஜப்பானில். அதன் பிறகு 1922ஆம் வருடம்தான் நவீன கராத்தே என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது கராத்தே கலைக்கென்ற உடைகள், வகுக்கப்பட்ட பாட விதிமுறைகள், அந்த பாடத்திற்கு ஏற்ற பெல்ட் என்கும் பட்டைகள், இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டு நவீன கராத்தே என்ற முறையில் பாரம்பரிய கராத்தே பயிற்சி பெறப்பட்டது. தற்பொழுது அது விளையாட்டாக அறிமுகப்படுத்த உள்ளார்கள். எது எப்படி இருப்பினும் உங்களுக்கு விளையாட்டுக்காக பயிற்சி என்றால் அந்த பயிற்சியும், அல்லது தற்காப்பிற்காக தேவை என்றால் தற்காப்பு பயிற்சியும் நீங்கள் பெறலாம். தேர்வு செய்ய வேண்டியது நீங்கள்தான். ஆக நீங்கள் தேர்வு செய்யும் பள்ளியும் அந்த ஆசிரியர் மிக முக்கியம், உங்களுடைய தேர்வை பொறுத்தே. அதே சமயம் பார்க்க இருப்பது என்னவென்றால், கராத்தே என்பது வெறும் கையை நாம் பயன்படுத்தி செய்யும் ஒரு தற்காப்பு கலை தான். அதில் முக்கியமான உறுப்பு என்பது இந்த முழங்கை முட்டி, நாம் அதை ஹிஜி அத்தனை கூறுகிறோம். இதை வைத்து நாம் எவ்வாறு தப்பித்து கொள்வது, கழுத்தை பிடிக்கும் பொழுது அந்த புத்தியை பாருங்கள். நிலையே பார்க்க இருப்பது கழுத்து பிடிக்கு. நாம் செய்ய இருப்பது கராத்தே உத்தி தான். அதாவது ஹிஜி அத்தனை கூறப்படும் முழங்கை முட்டி வைத்து தாக்கி நாம் காத்துக்கொள்ளும் ஒரு தர்க்க புத்தி தான். அது மூலம் பார்த்த பார்ப்போம். குறிப்பாக நாம் பார்த்த புத்தி, நாம் தாக்காது தலைவரமத்தில் தடுத்து பார்த்தோம். பார்த்த புத்தி தான். அடுத்து ஒன்று பார்த்தோம், ஏதாவது ஒரு வெள்ளம் எடுத்து மடக்கி நமக்கு பார்த்தோம், உதைக்கலாம். அடுத்து பார்த்தோம் இப்பா நுக்கத்தை குத்து நெஞ்சுக்குழி பிடி விடுபடும். இப்போ நம்ம பல பார்த்தோம். பார்க்க இருப்பது கராத்தேவை சேர்ந்த இஜி அத்தே என்று கூறப்படும் முழங்கை முட்டி வைத்து தாக்கி நாம் எதிரை பிடிபடும் முறைதான். அதாவது என்னவென்றால், எதிர்களை பிடிக்கும்போது கழுத்தை இறுக்கி சற்று நகர்ந்து தாக்குங்கள், பிடிபோட முடியும், எதிர் உங்கள் வசம் தாக்கலாம். இது கராத்தே உதிதான், எளிய உதிதான், ஆனால் பயிற்சி அவசியம். மறுபடியும் பாருங்கள், செயல் ஒன்று எதிர் பிடிக்கும் பொழுது போன்று இறுக்கி பிடிக்கும் பொழுது செயல் ஒன்று, உங்களுடைய கோணத்தை சற்று திருப்புங்கள், கையை மேலே தூக்குங்கள், தாக்கலாம். ஈஸியாக முறையில் பிடிபடும். சுழற்றியவாறே பிடிபோடுங்கள், இழுங்கள், தாக்கலாம். தொண்டைப்போது எதிரி வீழ்த்தப்படுவான், முடக்கப்பட்டுவிடும் செயல். ஆக இது என்னவென்றால் கராத்தே உத்தி தான். ஹிஜி அத்தே என்று கூறப்படும் ஒரு முழங்கை முடி வைத்து தான் தாக்கும் ஒரு உத்தியே. மறுபடியும் பாருங்கள், அதாவது எதிரி கழுத்தை பிடிக்கும் பொழுது நிற்கும் கூட சற்று மாற்றுங்கள், கையை மேலே தூக்குங்கள், தாக்கலாம். ஹிஜி அத்தே என்ற முறையில். அடுத்த செயல் கீழ்நோக்கி பிடிபோடுங்கள், தாக்கலாம். சூட்டோ முறையில் எதிரி வீழ்த்தப்படுவான். பயிற்சியை பாருங்கள். இது பயிற்சிக்கான நேரம் பாருங்கள். பயிற்சி மிக அவசியம். என்னன்னாக்கா, கராத்தே என்பது வெறும் கை காலை பயன்படுத்தும் ஒரு தற்காப்பு கலை தான். நமது கை கால ஆயுதங்களே, குறிப்பாக நுக்கத்தே என்று கூறப்படும் ஒரு வகை நுணுக்கம், அதாவது விரல்முனை குத்துதல். இதில் பார்த்தாக்கா ஒரு முனை குத்து, இருமுனை குத்து, குவித்து குத்துதல்,
இப்பான் நுக்கத்தே, நீகான் நுக்கத்தே, ஸ்ரீ சுக்கி என்று கூறுகிறோம். அதே போல் கோக்கோனிக்கே தடுக்குமுறைகள், தாக்குமுறைகள், ஷோத்தே, ஷூட்டோ தடுக்குமுறைகள், தாக்குமுறைகள், ஹைத்தோ, போஷிக்கன், கைகோக்கன், சைக்கன் உடாவிக்கே, ஹிஜியத்தே. ஹிஜியத்தே என்பது முழங்க முடிவு நம் தாக்கும் ஒரு உத்தி தான். ஆக எதிர்களை கழுத்தை பிடிக்கும் பொழுது முதல் செயல் அசர வேண்டாம், சற்று உங்களுடைய கோணத்தை திருப்புங்கள், தூக்கி தாக்குங்கள், இதயத்தை முறையில் பிடி போடுங்கள். இது உங்கள் வசம். இழுங்கள், தாக்கலாம். சரிங்களா? பயிற்சி அவசியம். பாருங்கள், உங்கள் கழுத்தை பிடிங்க, ஒவ்வொன்றா செய்யுங்க. செயல் 1, திருப்புங்க உடம்பு. 2 கையை மேலே தூக்கி தாத்து பிடி போடுங்க, அழுத்துங்க. இடுக்க முடிய பிடித்து தாக்கம் சூட்ட பகுதி பார்த்தீர்கள். புரியுங்க, எளிய பயிற்சி தான். ஆக இது பிடிக்கும் பொழுது பாடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தாக்கலாம், பிடி விடுபடும், சுழற்று பிடி போடுங்கள், இழுக்கலாம், தாக்க முடியும், இது வீழ்த்த முடியும். ஆக செயல் 1, உடம்பு திருப்புங்க, கையை தூக்கி தாக்குங்க, இழுத்து பிடி போடுங்க, தாக்கலாம், தாக்கி எடுக்கணும். புரியுங்க, திருப்புங்க உடம்ப, கை தூக்குங்க, தாக்குங்க, பிடி போடுங்க, தாக்கி எடுங்க. பார்த்தீர்கள், இந்த புத்தி எளிமைதான், ஆனால் பயிற்சி பெற வேண்டும். அந்த லாவகம் நீங்கள் வர வேண்டும், பயிற்சி அவசியம். ஆக கழுத்து நெருக்கும் பொழுது முதல் செயல் திருப்புதலே சற்று தளரும். தூக்குங்கள், தாக்கலாம், விஜயத்தை முறையில் கீழ்கொண்டு திருப்புங்கள், பிடியுங்கள், தாக்கலாம். இது முடக்கப்பட்டுவிட்டது. தேவை பயிற்சி மக்கள். இது ஒரு கராத்தே புத்தி தான். பார்த்த புத்தி எளிமைதான், உங்களுக்கு புரிந்திருக்கும். எதிரே நாம் முடக்கி வைத்துக்கொள்ளும் ஒரு புத்தி. இந்த புத்திக்கு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. யாரும் பயிற்சி பெறலாம். தேவை முறையான பயிற்சி மட்டுமே. நீங்கள் பயிற்சி பெறும்பொழுதுதான், அதாவது இந்த பயிற்சி செய்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய திறமை, உங்களுடைய வலிமை நீங்கள் அறிய முடியும், உணர முடியும். அதன் வாயிலாக உங்களிடம் உள்ள பயத்தை அகற்ற முடியும். பயம் அகலும் பொழுதுதான் தைரியம் பிறக்கும். அதுதான் உங்களை காப்பாற்றும் ஆபத்துக்கள் கடவுள். உங்களுக்கு தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.